ஏய் நில்லங்கடி, எங்கடி போறீங்க 2 பேரும்? எவ்வளோ நேரம் ஆகுது கடை கூட்டு போய்? 1 மணி நேரம் ஆச்சு. வந்து ஒரு சேல் எடுக்கிறீங்களா நீங்க? அதுக்கு நான் தான் கிடைச்சு நான் கூட்டிட்டு வந்து கடையில் நிற்க வைக்கிறதுக்கு. நீ ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுத்தனா 4 நாள்ல கொண்டாந்து திருப்பி கொண்டாந்து மாத்திடுவான். இல்ல நான் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தவளை கூப்பிட்டு வாக்கா சேலை எடுக்க போலான்னு கூட்டிட்டு வந்து என்னை நிக்க வச்சுட்டு 1.5 மணி நேரம் வந்து நீங்க 2 பேரும் கடைக்கு வந்து இந்த சிவா நீங்களே பாருங்க. இந்த சிவா டாக்ஸில் இல்லாத புடவை எங்க இருக்கும் சொல்லுங்க. இவங்க அப்படியே பெரிய ரிச் ஃபேமிலி. இவங்க 2 பேரும் வந்து அப்படியே எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் புடவை வேணாமா. எந்த புடவை கட்டினாலும் ஐயோ இது வேண்டாம், ஐயோ இது வேண்டாம். எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கு எல்லா சாரியுமே. அப்புறம் யாரே கடைக்கு வரீங்க? இந்த கடை இதோட ரீசேல் பண்ணிடணும்னா வேற கடைக்கு தான் அடுத்து போகணும். சென்னை சில்க் வச்சுக்கணும். இந்த கடையில் எதை எடுத்தாலும் எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கு. சென்னை சில்க்ஸுக்கு பார்த்தானே உங்களுக்கு அழுதுருவேன். சோபி அந்த சாரி பத்தி அந்த மூணுல அந்த பிங்க் கலர் பாரு. இப்போ ஏதோ ஒரு சேலை பார்த்துட்டாங்க மேடம். ஓடு 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 2 பேரும் ஓடி அந்த சேலை இருக்கு. ஆனா அது நல்லா இருக்கு. லைன் பத்தியா 9 மணிக்கு வீட்ல சோறாக்கிறதுக்குள்ள போயிருவீங்களா? வாங்க போலாம். அந்த சாரி நல்லா இருக்கு பாருங்க. எடுத்தாச்சு 2 வீடியோ எடுத்து கொண்டு வந்து மாத்திடுறோம். இப்போ பாருங்க அந்த ரெட் காட்டி இருக்காங்க. ரெட் இல்ல பிங்க் அந்த மூலையில அந்த வெங்காய கலர். அது என்ன கலர்? வெங்காய கலர். புடவை கலர் பாருங்க வெங்காய கலரா. ஆனியன் கலர்னு கூட சொல்லல டீசெண்டா. வெங்காய கலரா ஆனியன் கலர். அங்கே பாருங்க அந்த மேடம் ஒன்று புது விவசாய பார்த்துட்டாங்க பாருங்க சேலை. கடைசியில் எந்த சேலை எடுத்துருக்காங்க பாருங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி எடுத்த சேலையை மட்டும் பாருங்க. நல்லா இல்லையா? எல்லாம் சூப்பராக இருக்கு. 3 ஒரே பூவா? பூ மட்டும் பாருங்க. இது 2 தான். என்ன ஒரு சேஞ்சுனா எப்பவும் 2 பேரும் ஒரே கலரில் இருப்போம். இப்போ வந்து 3 பேரும் 3 கலர் ஆயிடுச்சு. ஒரே கலரில் சேலை இல்லைன்னு விட்டாங்க. ஒரே கலர்ல இல்ல. என்னங்க 1500 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு வந்தோம். அதை திரும்ப மாற்ற வந்திருக்காங்க. அந்த ரேட்டுக்கு நம்ம சாரி எடுக்கணும்ல, அதனால திரும்ப அதே மாதிரி. அதாவது வந்து சிவா டாக்ஸில் ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா பில்லு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு கூட வந்து மாட்டிக்கலாம். அது அப்படின்னு சங்கீதாட்ட கேட்டுக்கோங்க. சோபி தான் சொல்லுவா எப்படி பில்லை வச்சு வந்து மாத்துறதுன்னு. அந்த பில்லை எடுத்து ஒரு டைமுக்கு 4 டைம் 10 டைம் கூட கட்டிடுவா. பிறந்த நாளுக்கு எடுத்து பிறந்த நாளுக்கு கட்டி கேக்கு வெட்டி 4 தேட்டரு கட்டி போய் 5-6 வீடியோ எடுத்து இப்போ வந்து மாற்றியாச்சு. இதெல்லாம் எங்கே எடுக்கும்? இது நியாயமான்னு நீங்களே சொல்லுங்கள்.